நீ ஆரம்பத்துல இருந்து இந்த வேலை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே மொத்தமா எரிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு உன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறல. ஐயோ, ஏம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, இப்ப நான் உடைச்சு போயிருக்கேன். இந்த நேரத்துல நீ எனக்கு ஆறுதல் சொல்லணும். பரவாயில்ல அஞ்சலி, இது போனாலும் பரவாயில்ல, திரும்ப வேற ஒண்ணு பண்ணி சாதிக்கலான்னு நீ எனக்கு தைரியம் சொல்லணும்ல. ஆனா நீ என்னடானா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடன்னு சொல்ற. ஏமா இப்படி இருக்க? அஞ்சலி, உன்னோட ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாத்தையும் தாண்டி உன்னோட உசுறுதான் இப்ப பெருசு. அத புரிஞ்சுக்கோ. நினைச்சதை ஜெயிக்க முடியாம, லட்சியத்தை அடைய முடியாம, என் வாழ்க்கை அழிச்சவ முன்னாடி வாழ்ந்து காட்ட முடியாம இந்த உசிரி இருந்து என்னமா பிரயோஜனம்? அஞ்சலி, எனக்கு என் உயிரை விட என்னோட லட்சியம் தான் பெருசுமா. இல்ல அப்படி என்ன சொன்ன? பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த வேலைக்கு எதுக்குன்னு கேட்டல்ல? ஏமா ஏன் செய்ய முடியாது? எனக்கு இந்த உலகத்துல பொம்பளைங்க செய்யற அத்தனை வேலையும் இதுக்கு முன்னாடி பொம்பளைங்களுக்கு இந்த வேலை ஏன்னு கேட்ட வேலைதான். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா எங்களை நீ அப்படிதான் வளர்த்திருக்க. ஆனா இன்னைக்கு நீ ஒரு சாதாரண அம்மாவா யோசிக்கிற. ஒண்ணு சொல்லி தப்பு இல்லம்மா. ஏன்னா இன்னைக்கு அப்படியான மனநிலைமை தான் இருக்கு. மா, இந்த உலகத்துல பொம்பளை வேலை ஆம்பளை வேலைன்னு எதுவுமே இல்ல. நான் இப்பவும் சொல்றேன்,